இல்லப்பா அந்த மில்லு நல்லா தானே ஓடிட்டு இருக்கா, நாளைக்கு அதை டீசல் விடணும். அதே அவங்க வீட்டு பொண்ணுக்கு ஏதாவது கல்யாணம் வச்சிருப்பாரு, அவசரமா காசு கீசு தேவைப்பட்டிருக்கும். இதெல்லாம் நமக்கு முக்கியமா? இப்போ உனக்கு மில்லு வேணுமா வேணாமா? வேணும். அப்புறம் என்ன பேசாம வாங்க. கையில கமிஷன் வாங்குறதுக்குள்ள என்ன பிரச்சனையா? வாங்க வாங்க. சரியான ஆளியா? தம்பி நெல்லு, மில்லு வாக்க போறேன்னு பொண்ணு வாக்க கூட்டி வந்திருக்கேன். ஒரு டைப்பான ஆளு. ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா சார்ஜ் டபுள் ஆகும். நேரா விஷயத்துக்கு வரேன். நல்லா ஓடும்ல? போடுமாவா? என்ன ஐயா சொல்றாரு? மொடமானு செக் பண்றாரு. அப்படியா? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? நல்லா ஆடும் பாடும், சமயத்துல குதிக்க கூட செய்யும். ஆஹா, மூணே வார்த்தையை சேர்த்து உழப்பிட்டானே. அது ஒண்ணு இல்லனே, டக்கு டக்குன்னு பெல்ட் ஆடும்ல, லொட லொடன்னு சத்தமா மிஷின் பாடும்ல, சமயத்துல டபக்கு டபக்குன்னு குதிக்கும்ல, அத சொல்றாரு. எல்லாம் கண்டிஷன்ல இருக்குல்ல? ஒரு குறையும் இல்ல, நல்ல அம்சமா லட்சணமா இருக்கும். அப்ப என்ன ரேட்டுன்னு கேளு. ரேட்டா? வரதட்சணை. தம்பி அத பத்தி இப்ப ஒண்ணும் பேச வேண்டாம். ஆமாமா, முதல்ல பாத்துறலாமா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது குத்து விளக்கு மாதிரி கழுவி தொடச்சு பொட்டி சந்தனம்லாம் வச்சு பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்குங்கிறாரு. பிடிச்சிருந்தா சொல்லுங்க, உங்க கையில பிடிச்சு கொடுத்துறேன். கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கணும். கண் கலங்காம? ஓ, மில்ல பொண்ணு மாதிரி வளர்த்திருக்கீங்களா? மில்ல வளர்க்கறதா? நீங்க என் பொண்ணை பார்க்க தானே வந்திருக்கீங்க. பொண்ணு பார்க்கவா? ஆமாமா, பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கோம். என்ன கூட்டியாங்க ஐயா? அடியே தரகரே, எல்லாம் ஓ வேலையா? நைட்டு சரக்க போட்டு உனக்கு அடிச்சேன் பாரு. பொண்ணு வந்துருச்சு. பொண்ணு வந்து பார்க்க மாட்டேன். பாருங்க, பார்க்க மாட்டேன். சிலம்பம் போட்டி அப்பயே நீ சைட் அடிச்சு எங்களுக்கு தெரியும். மரியாதையா பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. அதெல்லாம் முடியாது. முடியாது. அந்த பொண்ணு கிட்ட தனியா பேசணும். தனியாவா? வேண்டாங்க. நீங்க என்னங்க, அவர் என்னமோ பொண்ணை தனியா கூட்டி போய் வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி பதறீங்க. நீங்க பேசுங்க தம்பி. என்ன பத்தி என்ன நினைக்கிற? பாக்கிறதுக்கு என்னவோ ஜிவாஜி மாதிரி ஸ்டைலா தான் இருக்கீங்க. நான் பார்க்கதான் அப்படி. ரொம்ப மோசமானவன், முரடன், பொல்லாதவன். டெய்லி 5 பாக்கெட் தம் அடிப்பேன். திடீர்னு தாறுமாறா கோவம் வரும். கண்மூடித்தனமா சரக்கு அடிப்பேன். சரக்கு அடிச்சா ஜாலி கேட்கும். ஜாலினா எப்படி தெரியுமா? அப்படி இப்படி. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க லாயக்கு இல்லாதவன். நீ வேற யாராவது நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இப்ப நீ என்ன பண்ற? வெளியே வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்ற. என் தம்பி பேசிட்டீங்களா? பொண்ணு பிடிச்சிருக்கா? சொல்ல வேண்டியது உங்க பொண்ணு. அவங்க கிட்ட கேளுங்க. சொல்லுமா லட்சுமி, உனக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கா? தைரியமா சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன? இந்த பாருங்கய்யா, உங்க பொண்ணு எனக்கு பிடிக்கல. உங்க மில்ல லீஸ்ல விடுங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை பார்க்க வந்தேன். உங்க பொண்ணை பார்க்க வரல. அப்படி சொல்லாதீங்க தம்பி. இதுக்கெல்லாம் காரணம் இந்த தரகரு. பொண்ணை நான் கடிச்சு ரெண்டுல ஒண்ணு தொடு. நான் உன்னைத்தானே தொட சொன்னேன். நான் ஏதாவது உன்னை தொட்டு நீ பாட்டு என் காதலுக்கு ஏதாவது இடக்கு முடக்கா சொல்லிட்டீங்கன்னா நம்மளால தாங்க முடியாதப்பா. உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஏய், நான் அந்த பொண்ணை லுக்கு விடுறேன், அந்த பொண்ணும் அப்பப்ப என்ன லுக்கு விடுறா. ஆனா பேச முடியலையே. புடி மோதிரம் அட வைக்கணுமா? ஏப்பா, ஓயாம வட்டி கடைக்கு போயிட்டு வந்த மோதிரம் இப்போ உன் வாழ்க்கைக்கு உதவ போகுது. எப்படி? என்னன்னா, அந்த சின்ன பிள்ளைய ஓஆளுதான் பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டு வருது. அது வார டயத்துல இந்த மோதிரத்தை கொண்டு போய் அதுக்கு முன்னுக்கு போட்டுற. அந்த புள்ள வரும்போது எடுக்கணும். இது உங்க வீட்டு மோதிரமானு நீ அந்த பிள்ளைகிட்ட கேட்கணும். அது இல்லைன்னு சொல்லு. அப்ப பார்த்து நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன், இப்படி தாங்க அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கேன், அடுத்த முருளுக்கே ஆசைப்பட மாட்டான்னு உன்னை பத்தி எடுத்து சொல்லி ஒரு காதல் கோட்டையை கட்டி முடிச்சிருவேன். சூப்பர் ஐடியாடா. மேக்ஸ் டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? புரியல. எங்க இது உங்க மோதிரமா? இல்லைன்னு சொல்ல போற. நல்ல யோசனை பண்ணுங்க. எனக்கு என்னமோ இது உங்க மோதிரமா இருக்கும்னு தோணுது. எக்ஸ்ட்ரா டைலாக் போடுற. அந்த புள்ளைய இல்லைன்னு சொல்ல விட மாட்டேங்கிற. நீங்க தினமும் இந்த ரோட்ல போயிட்டு வரீங்களா? இன்னைக்கு தொலைனாலும் நேத்துக்கு தொலைஞ்சிருக்கலாம் இல்லையா? நேத்து தொலைஞ்சிருக்குமா? ஐயோ, மோதிரத்தை வச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அங்கிள் இது எங்க அம்மாவோட மோதிரம். என்னது? முந்தானேத்து தொலைஞ்சு போச்சு. முந்தானத்து தொலைஞ்சு வச்சா? மோதிரத்தை காப்பாத்துறா என் முத்து கருப்பா. உங்க மோதிரம் இருப்பா. இல்ல கருப்பு, இது அவங்க வீட்டு மோதிரமா. என்னது? ஏய், என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஏப்பம் வருதா? நீ பாக்கணும்னு ஐடியா கேட்டேன். என் மோதிரத்தை கொடுத்து விட்டா பந்தாவா இருக்கும்னு கொடுத்து விட்டு கடைசியில அது இப்படி ஆயி போச்சு. ஐடியா கொடுத்துட்டு அம்புட்டியும் ஓபன் பண்ணிட்டானே. ஏ பாப்பா, என்கிட்ட மோதிரத்தை கொடுத்துட்டு போ. டேய், விடுறா. ஏதோ குழந்தை விளையாடுது, விளையாண்டு போட்டேன். விளையாட்டு போட்டுமா? நோ டிசி சார், நீங்க போட்டிருக்கிற பிளான் ரொம்ப தப்பானது. என்ன பொறுத்த வரைக்கும் எசக்கி சாவணும், அப்பதான் ஊர் நல்லா இருக்கும். ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், இந்த விஷப்பரிச்சை வேண்டாம். அவன் விரலாலே அவன் கண்ணை குத்துறோன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். எசக்கி தன் குருவா மதிக்கிற வேட்டு முத்தியாவுக்கு நாளைக்கு நினைவு நாள்.
தானாத்தூள் இருக்க சமாதிக்கு அவன் தனியா தான் வருவான். வரவன் போனாமா தான் போவான். இது லைசன்ஸ் இல்ல துப்பாக்கி. எஸ்கே கொண்டுடு. உண்மையில் இருக்கிற சஸ்பென்ஷன் ஆர்டரை நான் கேன்சல் பண்ணிடுறேன். உன்னை டிஎஸ்பியை ப்ரமோட் பண்றேன். எனக்கு ப்ரமோஷன் தான் முக்கியம். டேய் சாரி எஸ்கே. டேய் பாண்டிதுரை. பாண்டிதுரை கங்க்ராட்ஸ். இப்போ நீ என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல பாடியை போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் எதிர்கோஷ்டி வந்து இசக்கிய போட்டு தள்ளிடுச்சுன்னு எஃப்ஐஆர்ல எழுதணும். அந்த எதிர்கோஷ்டியை வலைவேசி தேடிட்டு இருக்கோன்னு பிரஸ் மீட்ல பில்டப்பா சொல்லணும். ஏன் இந்த வலைவேசி வீசி பழசாகல உங்களுக்கு? இவனுக்கு ப்ரமோஷன் முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம். பாக்குறியா? டேய் போடுறா இவனை. இதுக்கு பேர் தான் விசுவாசம்டா. ஆனா எனக்கு அந்த விசுவாசம் இல்லையே. சொல்ல போன்றா அண்ணன் கூப்பிடுறாரு. ஒண்ணும் இல்ல, இந்த 2 பேரும் மண்டையை போட்டாங்க. யாருன்னு? அதான் அந்த டிசி மகேந்திரனும் நம்ம இன்ஸ்பெக்டர் பாண்டிதுரையும். நீ என்ன பண்ற? ஒரு 1/2 மணி நேரத்துல போய் சரண்டர் ஆயிடுவேன். உன் குடும்பத்துக்கு 5 ரூபாய் அனுப்பிச்சிடுறேன். 6 மாசத்துல உன்னை வெளியே எடுத்துடுறேன். என்ன? இதை செஞ்சது இசக்கி தான். சரண்டர் ஆயிருக்கிற சோலை இசக்கியோட ஆளு. எசக்கி சொல்லித்தான் சோலை சரண்டர் ஆயிருக்கான்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? சொல்லுங்க சார். அது நம்ம சட்டத்துக்கு ஆத்திரம் பத்தாது, ஆதாரம் வேணும். சந்தேகம் பத்தாது, சாட்சி வேணும். என்ன செய்ய சொல்றீங்க சார்? ஆதாரத்தோட சாட்சியோட அந்த இசக்கியை நான் அரெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் சார். முதல்ல அவனோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு பாருங்க. தென் மாவட்டங்கள்ல இருந்து வேலை தேடி சென்னைக்கு நிறைய அப்பாவி பசங்க வர்றாங்க. அவங்களையெல்லாம் காசை காட்டி கூலிப்படைகளா மாத்தி அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வலையில விழப்போற அடுத்த அப்பாவி யாருன்னு தெரியல. நாங்கதே உங்களை சிந்தாம சதறாம சிக்கன் இந்த வண்டியில ஏத்தி திண்டுக்கல் ரயில ஏத்த போறோம். அப்பா இவங்களெல்லாம் நம்ப கூடாது. போற வழியில சண்டை போட்டு நிக்க போறாங்க. இல்லடா, இப்பெல்லாம் முன்ன மாதிரி நான் சண்டை ரவுஸ் எல்லாம் பண்றது இல்ல. ஆமாப்பா, முன்ன மாதிரி ஒரு டான்ஸ் குத்துல அநியாயத்துக்கு நல்லவனா மாறிட்டேன். என்னமோ தெரியல, இவங்களோட ரொம்ப நாள் பழகுன மாதிரி ஒரு பாசம். எங்க அண்ணனுக்கு கல்யாணமா போகுதுல, அதுக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சா வருவீங்களா? நீங்க வரலைனா கூட அஞ்சலி அனுப்பி வைங்க. இல்ல வெற்றி, எங்களுக்கு சாட மாட பத்தி தெரியும்ல. எங்க உங்க அட்ரஸ்? இல்ல பத்திரிக்கை அனுப்பணும்ல. அட்ரஸ் தானே தம்பி, நான் தர்றேன். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ட்ரெயின் போயிடும். கிளம்புங்க கிளம்புங்க. அண்ணே பெட்டி தூக்கணுமாண்ணே? நானே கூலி தானே, போங்கண்ணே. அண்ணா நீங்க முன்னாடி போங்க, நான் போட்டிட்டு எடுத்து வந்துடுறேன். வாங்க வாங்க. குழந்தைய பாத்துக்குங்க. பிரதர், உங்க லக்கேஜே பாத்துக்கிட்டு இருந்தா இந்த லக்கேஜ் தான் யார் தூக்குறது? வர வர நீ ஓவரா பேசுற. வர வர நீ ஓவரா பாக்குற. முதல்ல பொத்திட்டு நர்ற நடக்குறான். ஆத்தி என்ன தலக்கணும்? ஏய் யார சொல்ற? வெட்டியே சொன்னப்பா. அஞ்சலி செல்லு ஆட்டைய போடுறான் மாப்பிள. கொடுங்க தம்பி. நான் எடுத்து வரேனே. பரவாயில்ல கொடுங்க. அவ்வளோ அஞ்சலி வாமா. அவகிட்ட சொல்லிட்டுமா? எது? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பிள்ளைகிட்ட ஏன் நீ சொல்ற? டேய், அவளை பிடிச்சிருக்குன்னு அவள்கிட்ட சொல்லலாமான்னு கேட்டேன். ஏன்னாப்பா, அந்த புள்ள மனசுல என்ன இருக்குன்னு தெரியாது. நீ பாட்டுக்கு அதையாச்சும் சொல்லி நெருப்பு வச்சிட போறாங்க. இருக்கீங்க சூப்பர் 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 சார். ஒரு 10 ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னா நான் உங்களை இப்படியே வரைஞ்சிருவேன் சார். ட்ரெயின் 5 நிமிஷம் தான் நிற்கும். எனக்கு எதுக்கு சார் 5 நிமிஷம்? ஜெராக்ஸ் எடுக்கிறது எவ்வளவு டைமோ அதான் நம்ம டைம். போடக்கணும். 1 மினிட். இன்னைக்கு இந்த முக்காமணியை சிக்கியிருக்கானா? ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஒண்ணு வேண்டாம் தம்பி. பொண்ணுன்னா உங்களுக்கு அக்கறை புரிஞ்சுக்கிட்டு வருமே. ட்ரெயின் கிளம்ப போகுது. நாங்க வரட்டுங்களா? சரி வா. சரி அஞ்சலி, போனதும் ஃபோன் பண்ணணும். என்ன? சரி சித்தி, வரேங்க. சரிடி. பாருங்க எப்படி நானா இது? இத நான் எதிர்பார்த்ததாயா? அவன் ஒரு உல்டா ஓவியா. யார வரையணுமோ அவனை விட்டுருவேன். சார், சார்,
சீக்கிரம் காய வெட்டுங்க. இதோ ரொம்ப உரிமையோட வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு வேலை செய்தே இந்த பொண்ணு யாருப்பா? அண்ணனுக்கு மில்லு வாங்கலான்னு கூட்டிட்டு போய் பொண்ணு பார்த்தோம்ல, அந்த பொண்ணு இதான். பேரு லட்சுமி. என்ன வெட்டிட்டு போறா? சீக்கிரம் அண்ணன் வர நேரமாச்சு. அடேங்க அப்பா, என்ன வெயில் ஆச்சி. சாப்பாடு ஆயிடுச்சா? நல்ல பசியோட வந்திருக்கேன். ரெடி. அங்க போய் பாரு. என்ன இது குழம்பு இப்படி மணக்குது? சமைச்சது யாரு? நான் இல்ல. நீ எப்படிங்க? என்ன வந்தா என்ன? ஆச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் தான் அண்ணி இங்க வர சொன்னேன். அண்ணி சமையல சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுனே. அப்படி போடுங்க கொழுந்தே. நீ என்ன அண்ணிங்கற, அவ என்ன கொழுந்தேங்கறா? நீ நம்ம ரெண்டு பேருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? ஆகத்தானே போகுது. என்ன சொல்றா இவ? அப்போ அன்னைக்கு தண்ணி ரூம்ல பேசினப்ப மட்டும் கட்டிக்கிட்டா உன்ன மாதிரி ராசாத்தியை தான் கட்டிக்குவேன்னு சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? உன்னை ராசாத்தி நான் கூப்பிட்டேன். எங்க முகத்தை பார்த்து சொல்லு. முகத்தை பார்த்து பேசினா எனக்கு மூடே மாறி போகும் மாமா. மாமா நான் பிடிக்கலையா? அப்ப அத்தான்னு கூப்பிடுவா? ஐயோ முதல்ல இந்த வீட்டை விட்டு போறியா இல்லையா? முதல்ல அடுத்த முகூர்த்தத்துல என் கழுத்துல தாலி கட்டுறீங்களா இல்லையா? சத்தியமா இந்த ஜென்மத்துல உன் கழுத்துல தாலியை கட்ட மாட்டேன். நானும் சத்தியமா சொல்றேன், நான் செத்தாலும் நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டுறீங்க. பார்க்க வேண்டிய முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. ஆனா போறதுக்கு முன்னால உன்னை சொல்லிட்டு போறேன். என்னத்த சொல்ல போற? நீ குழுன்னு இருந்தாலும் பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி அழகாத்தான் இருக்க. ஸ்கூலுக்கு போற மாதிரி. டேய் கருப்பு, என்னப்பா வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறேன், பின்னாடி பாரு. நாங்கனா பிளேட்டுக்கே பார்த்தவங்க, இப்ப பாக்குறேன் பாரு. நான் ரிவர்ஸ் பார்த்து எத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? டேய் ரிவர்ஸ் பார்க்கறதுனா அங்க என்னடா பராக் பாத்துட்டு இருக்க? பாரு பாருங்க. ஏய் நிறுத்து, ஒரு அம்பாஸ்டர் ரிவர்ஸ்ல வராப்பா. ஏய் அம்பாஸ்டர் நிறுத்தியா? நான் சொல்லும் போது வந்தா போது, ரெண்டு வண்டிக்கு நானே சேர்த்து ரிவர்ஸ் பாக்குறேன். யார் பெத்த பிள்ளையோ நான் ரோட்ல ஹெல்ப் பண்றேன்றா, நீ நல்லா இருக்கணும் ஐயா. எனக்கு புகழ்ச்சிடா பிடிக்காதியா? விடு. ஏய் அங்க என்னடா வெட்டி பேச்சு? பார்க்க வேண்டாமா? வா. ஏய் அம்பாஸ்டர் முட்டா பேல, நீ ஏன்டா வர? நீ தானப்பா வர சொன்ன. நான் வர சொன்னது அவனே, ஒண்ணே இல்ல. சாரிப்பா. இப்ப நீ வரலாம். வா. நிறுத்துமா. நீ ஏப்பா வர? நீதானா வர சொன்ன? நான் வர சொன்னது அம்பாஸ்டர், ஒண்ணே இல்ல. ஒண்ணும் குழப்பம் இல்ல, புதுசா ஆரம்பிப்பா. அம்பாஸ்டர் நீ வரலாம்னா நீ வர. வெற்றி நீ வரலாம்னா நீ வர. அம்பாஸ்டர் நீ வரலாம். அம்பாஸ்டர் தோத்த திங்கிறியா? வேற என்னத்தையா திங்கிற? முட்டாப்பல நான் தான் உன்னை வர சொல்லுவேன்ல, புசுக்கு வர பெரிய சீமை போறீங்களா? இப்ப போய் உன்னத்தே வர சொல்லுவேன், அப்ப வா. புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. வெற்றி இப்ப நீ வரலாம். இவனு வந்துட்டானா? ஐயோ ஏண்டா பேசாம நானே ரிவர்ஸ்ல போயிருப்பேன். சிக்னல் காட்டுறேன்னு சொல்லி இப்படி என் வண்டியை செதச்சிட்டானா? நான் ஒழுங்கா தாயா சிக்னல் காட்டினேன், அவன் தாயா ராங்கா வந்துட்டேன். எவன்டா ராங்கா வந்தது? வெற்றி நீ இப்ப வரலாம் நீ சொல்ல போய் தானே வந்த. வெற்றின்னு சொன்னது ஒண்ணு, நீ வரலாம்னு சொன்னது இவனை. நீ விளையாடுறதுக்கு என் வண்டியாடா கிடைச்சது? இப்படி நொறுக்கிட்டியோடா?